ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறது திரும்பவும் நாங்கள் அதே போல் ஜிஹெச் போஸ்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் பிள்ளைங்க எப்பவும் போல் அவங்களோட ப்ராக்டிக்கல் டேட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் ரொம்பவே படிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அவங்க எதிர்பார்த்த அந்த டேட் வந்தனால எக்ஸாமுக்கு போகணும். ஸோ அங்கே போனால் எங்களை விட அதிகமான க்ரௌட் அப்படி இப்படின்னு போச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க என்னென்ன ப்ரிப்பேர் ஆகினாங்களோ அது எல்லாத்தையும் தான் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு ப்ராக்டிக்கல்னு சொன்னால் அவங்க நாங்கள் லேப்லலாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்களுக்கு வைவா அந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்டு திரும்ப தான் அவங்க மெயின் ப்ராக்டிக்கலுக்கே நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் அவங்க ஒரு பயம் இல்லாமல் அண்ட் ஒரு நம்ம அப்படி கேட்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்போம். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக தான். அண்ட் என்ன ஒரு காலேஜுக்கு நான் ஒரு எக்ஸ்டர்னலாக போயிருந்தேன். அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் அவங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வச்சு இல்லை லேப்டாப்பில் வீடியோ ஒன்று கொடுத்து அதை ப்ளே பண்ணி அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ நாங்கள் அப்படி ஒன்றுனா பண்ணுறதில்ல. நானும் ஒரு மார்க் வந்து இவாலுவேட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட காலேஜுக்கு போகும்போது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டிக்கு இந்த மார்க்ஸ் எல்லாமே நாங்கள் அமைச்சு பிள்ளைங்களோட ப்ராக்டிக்கல் மார்க் இவ்வளோ தான் அப்படின்னு வந்து காட்டுறது தான் ஆக்சுவலி இந்த ப்ரொசீஜர் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில். அண்ட் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அவங்க என்னெல்லாம் வந்து படிக்கும்போது ஹாஸ்பிட்டலில் லேர்ன் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரியாலிட்டியாக ப்ராக்டிக்கலில் வந்து அவங்க பண்ணி காட்டணும். ஸோ அவங்க பண்ணுறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரெக்டாகவே ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படிலாம் வந்து நம்ம கேர் கொடுக்கணும், இப்போ ஒரு சிபிஆர்னால் நம்ம எப்படி கொடுக்கணும் நாங்களுமே லேபில் நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு ஃபுல் ஐடியா இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் நம்ம டைரெக்டாக பார்த்து பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. நம்ம படித்து லைன் பை லைன் இதுக்கப்புறம் இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் டைரெக்டாக ஒரு மூவி நீங்கள் பார்க்குறீங்க அது உங்களுக்கு எப்படி அப்சர்வ் ஆகும். சேம் லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொன்றுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஒரு மேனிக்கின் இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இது எல்லாமே லேபில் வாங்கி வச்சு ஸ்டூடெண்ட்ஸை இதில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்